52வது ஆண்டு நினைவு விழா இப்பகுதியில் ஒரு மிகச்சிறந்த போராளியாகவும் பகுத்தறிவாதியாகவும் இருந்து மறைந்த தோழர் ஈஸ்வரன் படத்திறப்பு விழா. மூத்தவர் தோழர் அதியமான் அவர்கள் பல ஆண்டுகளாக தேடி பிடித்து சேமித்து வைத்த அறிவிசார் நூல்களை இந்த படிப்பகத்திற்கு வழங்கிய நாள் என்ற வகையில் இந்நாள் ஒரு பொன்னாள். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற வந்திருக்கும் எங்களது பொதுச் செயலாளர் வாழும் பெரியார் அண்ணன் பூரா அவர்களே மற்றும் இங்கு பெருமளவில் கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில வார்த்தைகள் மட்டும். என்றும் பெரியார், எப்போதும் பெரியார். அவரது தேவை எப்போதுமே தேவை என்ற அளவிலே வாழும் பீகார் போன்ற மாநிலங்களில் எந்த அளவுக்கு அவர்களுடைய அட்டுழியம் நடந்திருக்கும் என்று கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் என்றால், முதலமைச்சர் ஸ்டாலின் போட்டியிடும் ஒரு தொகுதியில் மட்டுமே லட்சத்திற்கு மேலான வாக்குகள் திருடப்பட்டுள்ளன. அதற்கு காரணம் எதுவும் இல்லை. எப்படி திருடப்பட்டது, யார் ஓட்டுகள் நீக்கப்பட்டன, அளிக்கப்பட்டன என்ற எந்த விதமான விளக்கமும் இல்லாமல் ஓட்டுகள் திருடப்பட்டுள்ளன. திருடப்பட்டது மட்டுமே அன்றி அவர்களுக்கு தேவையான பீகாரில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வாக்காளர்களை பெருமளவில் சேர்ப்பதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டுள்ளன. ஓரளவுக்கு திருடப்பட்ட வாக்குகளை நம்மால் சேர்க்க முடியும் என்றாலும் கூட முயற்சி செய்தால், ஆனால் புதியதாக சேர்க்கப்படும் வாய்ப்புகளை அப்போது நமக்கு விழப்போகும் ஓட்டுகளில் 300 ஓட்டுகள் குறைவாக உள்ளன. அதே நேரத்தில் அந்த பகுதியில் புதியதாக வாக்கு சேர்ப்பு என்ற வகையில் ஒரு 200 ஓட்டுகள் அங்கு சேர்க்கப்பட உள்ளன என்றால், மொத்தத்தில் நமக்கு விட வேண்டிய ஓட்டுகளின் இழப்பு 300 கூட்டு 200 என்பது 500. நாம் 300 ஓட்டுகளை பற்றியே மட்டுமே இப்போது பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த புதியதாக சேர்க்கப்பட உள்ள இந்த 200 ஓட்டுகளை பற்றி நாம் இதுவரைக்கும் சிந்தித்திருப்போமா என்றால் ஒரு பெரிய அளவில் ஒரு சந்தேகமாக தான் இருக்கிறது. அதனால் விடுபட்ட வாக்குகளை சேர்ப்பது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் புதியதாக சேர்க்கப்பட உள்ள இறக்குமதி செய்ய அவருடைய பொருளாதார சூழ்நிலை எந்த விதமான தயக்கமும் இன்றி அனைவருக்கும் முன்பாக வந்து அனைத்து போராட்டங்களிலும் அனைத்து நிகழ்வுகளும் கலந்து கொண்ட ஒரு உண்மையான போராளி, பகுத்தறிவுவாதி. இறுதி நேரத்தில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவர் அவரது சொந்த ஊரான கோம்பைக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டு அவர் சமீபத்தில் உயிரிழந்து விட்டார். வாய்ப்பினை மிகப்பெரிய ஒரு பெருமையாக கருதி நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.